பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனங்களே, தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்கிறவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாள் முழுவதுமாய் ஆளுகை செய்து நடத்துவாராக. கடந்த நாட்களிலே இந்த திடன்கள் மூலமாக அநேக சாட்சிகளை கேட்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்பதை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அதை நான் விசுவாசிக்கிறேன். இதை உங்களுடைய உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளும்படியாக, அனுப்பி வைக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இன்னும் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருப்பீர்களானால் அதை சப்ஸ்கிரைப் பண்ண, மற்றவர்களையும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை தொடர்ந்து காலையிலே பார்ப்பதற்கு செய்யும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறதான தேவன், நம்மை விடுவித்து நடத்துகிறதான கர்த்தர். அப்போ தேவன் விடுவிக்கிறவர் என்று சொல்லும் பொழுது நமக்கு எந்த சூழ்நிலையில் அந்த விடுவிப்பு வேண்டியது இருக்கிறது, எந்த நேரத்தில் அந்த விடுதலை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அநேகர் ஆண்டவரிடத்திலே கேட்கிறதான காரியங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்றைக்கு இந்த விடுதலைகள் கிடைக்கும், விடுவிக்கப்படுகிறதான அனுபவங்கள் உண்டாகும்? கர்த்தருடைய வார்த்தையில் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 50வது சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 3 காரியம் இந்த இடத்துல நடக்குதுங்க. ஆபத்து காலம் என்கிற ஒரு காரியம், விடுவிக்கப்படுகிறதான ஒரு அனுபவம், மகிமைப்படுத்துகிறதான ஒரு கிருபை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே விடுவிக்கப்பட கூடாதபடிக்கு, விடுவிக்கப்பட முடியாதபடிக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். காரணம் என்ன? நானே பார்த்துப்பேன், நானே முயற்சி செய்வேன், நானே ஓடிடுவேன், நானே எல்லாவற்றையும் தாண்டி விடுவேன். இல்லைங்க, வார்த்தை சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு. தேவனை நோக்கி கூப்பிடுங்க. எப்படி வரணும்? இப்போ நம்ம நடந்து போகிறோம், இல்லை வாகனங்களில் போகிறோம், ஏதோ தெரியாதபடிக்கு நம்ம கைகள்லையோ நம்முடைய கால்களில் ஒரு சின்ன ஒரு ஆய்ப்பு ஏற்பட்ட உடனே முதல்ல நம்ம சொல்ற வார்த்தை என்ன? அம்மா இல்லை அப்பா அப்படின்னு கூப்பிடுவோம். ஆண்டவர் விரும்புகிறது என்ன? என் பிள்ளை எந்த நிலையா இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடட்டும். ஆபத்தின் சூழ்நிலைகள் எதுவா இருக்கட்டும், என்னை நோக்கி கூப்பிடட்டும். தேவ பிள்ளையை, நீ மனுஷன் முன்னாடி போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தாருக்கு முன்பாக நீ போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அநேகர் உங்கள் இடத்தை அவர்கள் அபகரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருந்தாலும் சரி, நான் நிற்க வேண்டிய ஒரு இடம் உண்டு, தேவ சமூகம். நான் நிற்க வேண்டிய ஒரு ஸ்தலம் உண்டு, தேவ சமூகம். தாவீதினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணின பின்பாகவும் அவன் ஓடுகிறவனாய் இருந்தான். தன் மாமனை கண்டு, ராஜாவாகிய சவுலை கண்டு, தன் வாழ்க்கை முழுவதும் ஓட்டம் 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 ஓட்டம். அவன் நின்றதான ஒரு சமூகம் உண்டு. தேவனுடைய சன்னிதானத்திலே அவன் போய் நின்றான். ஆபத்தின் சூழ்நிலைகளில் எல்லாவற்றையும் கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பித்தான். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க அவன் ஆரம்பித்தான். அதேதான் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நான் உன்னை விடுவிப்பேன். காலங்கள் ஒருவேளை கழிந்து போகலாம், கடந்து போகலாம். தாவீதினுடைய வாழ்க்கையில காலங்கள் எடுத்தது. நன்றாய் ஒன்று கேட்டுக்கொள்ளுங்க, ஆண்டவர் ஏற்ற சூழ்நிலை என்று சொல்லி வருகிற நேரத்திலே, ஆபத்தின் சூழ்நிலைகளிலே உங்களை விடுவித்து ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். உங்களை விடுவித்து கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். தேவன் செய்கிற காரியம் அதுதாங்க. ஆபத்தின் சூழ்நிலைகளிலே, ஆபத்து நேரங்களிலே அவரை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன்,
நான் உன்னை விடுவிப்பேன். ஒரு சூழ்நிலை வருது, அந்த இடத்துல மலைக்குள்ளாக அங்கே சுற்றி சவுல் அங்கே அவர்களை குத்தளம் போட்டதான ஒரு அனுபவம். எல்லாம் முடிந்துட்டு நினைக்கிற நேரத்துல மயிரிழையில் அவன் தப்பினான். காரணம் என்ன? ஆண்டவர் அவனுடைய சிந்தையை மாற்றி போட்டு அங்கே படையெடுத்து வருகிறார்கள் என்று சொல்லி செய்திகள் கேட்ட உடனே சவுல் அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து போகிறான். தேவஜனமே, ஆபத்தின் சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி பாருங்க. எத்தனை சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி கொண்டு வந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் வாசலை திறப்பார், வழியை திறப்பார், பாதை இல்லாத இடங்களிலே பாதைகளை உண்டாக்குவார். கிருபையாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விடுதலையாக்கும் பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சாட்சியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். என் பிள்ளையே, யோசிக்கிறீங்க, நிறைய நேரத்துல நான் சாட்சி சொல்லுகிறேன், தேவனை மகிமைப்படுத்துகிறேன், ஆனா பிரச்சனை வேறு விதமா தானே வருது. மகிமைப்படுத்தப்படும் பொழுது வேற விதமா தானே வந்து நிக்குது. இல்லைங்க, பிசாசு உங்களை பயமுறுத்த பார்க்கலாம். அந்த பிரச்சனை ஒண்ணுமில்லாம போகும். அந்த பிரச்சனை உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் இன்னும் பெரிதானவைகளை கண்டு பெரிதான விதத்துல கர்த்தருக்கு மகிமையாய் நிறுத்த கர்த்தர் அவர் விரும்புகிறார். மகிமைப்படுத்துகிறதுல எந்த இடத்திலும் நீங்க தேக்கம் அடைந்து விடாதீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க, கர்த்தருக்கு சாட்சியா இருங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், உங்களை விடுவித்து நடத்துவார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீ சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. ஆபத்தின் சூழ்நிலைகளிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற நேரத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விடுதலையை தருகிறவர், விடுவித்து நடத்துவீராக. என் பிள்ளைகள் உமக்கு சாட்சியாக, மகிமையாக, கீர்த்தியாக, புகழ்ச்சியாக விளங்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில் உங்களுக்கு விடுதலையை தருவார். ஆபத்தின் சூழ்நிலைகளிலே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உதவி செய்கிற கர்த்தர் விடுவித்து நடத்துகிற அனுபவம், விடுதலையாக்கி நடத்துகிற அனுபவத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். உங்களை கர்த்தர் அகப்பட விட மாட்டார். திரும்பவும் சொல்றேன், கர்த்தர் உங்களை அகப்பட விட மாட்டார். தலைக்கு வருகிறது தலப்பாவை போல கடந்து போவதை போல கர்த்தர் மாற்றி போடுவார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவருக்கு மகிமையாய் என்றென்றைக்கும் இருக்க பிரயாசப்படுங்கள், ஓடுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். God bless you.